நீங்கள் என்ன ஆட்சி பண்ணுறீங்க ராஜா, உங்கள் ஆட்சியில் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிமேகலை முத்துமணி. இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதையை பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு சவர தொழிலாளி இருக்கார். அவர் ஒரு நேர்மையான மனிதர், சிக்கனமானவர், கடின உழைப்பாளியும் கூட. அதனால் அவருக்கு அரண்மனையில் ராஜாவுக்கு சவரம் பண்ணுற வேலை கிடைக்கிது. நல்ல சம்பளம். அவர் தேவைக்கு போக மற்ற பணத்தை தங்கமாக சேமிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ அவர்கிட்ட ஒரு சாத்துக்குடி அளவு தங்கம் சேர்ந்துருச்சு. அதை அவர் தன்னோட சவரப்பெட்டிக்குள்ளே வச்சு அப்பப்போ பார்த்து சந்தோஷப்பட்டுப்பார். ஒரு நாள் ராஜாவுக்கு சவரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ராஜா அவரை பார்த்து கேட்குறாரு, நம்ம நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அவர், உங்கள் ஆட்சியில் குறையது ராஜா, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக செல்வ செழிப்போடு இருக்காங்க, எல்லார்கிட்டேயுமே ஒரு சாத்துக்குடி அளவு தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் போன பிறகு ராஜா பக்கத்தில் இருந்த மந்திரி கிட்ட, பார்த்தீங்களா மந்திரி, நம்ம ஆட்சியில் மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்களாம் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு. அதுக்கு அமைச்சர், கொஞ்சம் பொறுங்க ராஜா, நாளைக்கும் இதே கேள்வியை அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராத்திரியோட ராத்திரியா அவர்கிட்ட இருந்த தங்கத்தை திருட அமைச்சர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். மறுநாளும் அவர் அரண்மனைக்கு வர்றாரு. அதே கேள்வியை ராஜா அந்த சவர தொழிலாளியை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அவர், நீங்கள் என்ன ஆட்சி பண்ணுறீங்க ராஜா, உங்கள் ஆட்சியில் எதுவுமே சரியில்லை, மக்களோட உடைமை எதுக்குமே பாதுகாப்பே இல்லை, ஒருத்தனால் ஒரு சாத்துக்குடி அளவு தங்கத்தை கூட வச்சுக்க முடியலை, திருடங்க அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சவர தொழிலாளி மாதிரி தான் நிறைய பேர் தனக்கு நடக்கிறத வச்சு மட்டுமே உலகத்தை எடை போடுறாங்க. ஸோ எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ஒருத்தர் பார்வையை வச்சு எடை போடக்கூடாது, தீர விசாரித்து தான் முடிவு பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.